மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதுவுமே பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்த அரசால. இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த பட்ஜெட்டை அறிவிப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரெல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக தோன்றுகிறது. இதில் ஒரு சில மாற்றத்தை செய்வோம் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 85 நாட்கள் ஆகின்றன. சுமார் 85 நாட்கள் ஆகிறது. இந்த 85 நாட்களில் இந்த ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ரீல் விடுறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்கள் எதிர்பார்க்கின்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதுவரை எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் கொடுக்க முடியாத திட்டத்திலெல்லாம் மக்களுக்கு வழங்குவேன் என்று வீரவசனம் பேசினார்கள். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக இடம்பெறவில்லை. புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆண்டுக்கு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், அதோடு மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தினுடைய நிவாரணத் தொகை 20,000 உயர்த்தப்படும். அதற்கு வழங்கப்படுகின்ற டீசல் மானியம் 3600 லிட்டராக உயர்த்தப்படும். இப்படி பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதோட விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் மேல வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக 75,000 வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அதற்கு மேல் கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 தான் கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம். அதுவும் ஒரு ஏமாற்று வேலை. அது மட்டுமல்ல, அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுப்போன்னு சொன்னாங்க. இப்படி பல திட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனால் அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல. அதில் அறிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே பட்ஜெட்டில் தெரிவிக்கவில்லை. புதிய திட்டமும் எதுவும் அல்ல. எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்து தான் இந்த நிதிநிலையில் இருக்க பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை சுமார் 55,785 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட திருத்திய மதிப்பீடு 1,21,819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறாங்க? நிதி பற்றாக்குறை வேற இருக்குது. அதோட
வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதற்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை சரி செய்வதற்கும் கடனை எல்லாம் குறைப்பதற்கும் ஒரு நிபுணர் குழு அமைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிச்சாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர்களையும் போட்டாங்க. பிறகு 5 ஆண்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கமும் அந்த பெயரை மாற்றி என்ன பெயர், அதுக்கு ஒரு பெயரை வைத்து அது பேச பேச குறித்தேன். நாளைக்கு முழு விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க. அது உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அதில் 5 பேர் கொண்ட உறுப்பினர் போட்டு அவர்கள் இந்த நிதி நீரையை சரி செய்யும் சொல்றாங்க. எப்படி சரி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இதுவே இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் நீங்க பார்த்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாமல் செயல்படுத்த முடியும்? அதுக்குள்ள தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண ஜோடை செய்து அதை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே அதே போல தான் இந்த ஒரு பட்ஜெட் என்று சொல்லி சில அறிவிப்புகளை அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. அவர்கள் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றல. இந்த 10,98,768 கோடி எப்படி கடன் அடைக்க போறீங்க? அதோட வருவாய் பற்றாக்குறை 55,785 இருக்குது. நிதி பற்றாக்குறை 1,21,819 கோடி. இதையெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சரி செய்யும் என்பது அதற்கு முழுமையான விளக்கமும் இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் நிலையில் இருக்கின்றது என்பதை தான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவு நாள் கொடுத்தா மட்டும் என்ன கடன்? அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒரு குழு போட்டால் அந்த குழு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும், வருவாயை பெருக்க முடியும்? அந்த வருவாயை வருவாயை பெருக்குவதற்குண்டான வழிமுறைகள் எதுவுமே இதில் தெரிவிக்கலையே. கடந்த கால ஆட்சியில் இப்படித்தானே சொன்னாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு கடன் வாங்கினதுக்கு தான் அமைச்சாங்க. அதே போல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் 5 பேர் கொண்ட உறுப்பினர், அவர்களும் கடன் வாங்குவதற்கு தான் அமைச்சிருக்கோம் என்று சந்தேகம் எழுகின்றது. இருக்க வேணும், பற்றாக்குறை இருக்க வேணும். அளவுக்கு மீறி போனால் என்ன செய்ய முடியும்? அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷமாகும் சொல்றாங்கல்ல, அதுபோல அளவுக்கு மீறி கடன் பெற்றால் மாநில அரசுடைய நிலைமை என்ன ஆகும்? நாளுக்கு நாள் கடனுடைய அதிகரித்துட்டே போகுது. ஆக இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன்னா அதுக்கு தகுந்த வருவாயை பெருக்கி அதுக்கு தேவையான திட்டத்தை நீ கொடுக்கணும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாங்க கிடையாது. கொரோனா காலம் 1 ரூபாய் அரசுக்கு வரி வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எந்த திட்டத்தையும் நாங்கள் முடக்கலை. எல்லா திட்டமும் சிறப்பாக செயல்பட்டது. விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருந்தோம். கடனை அதிகமாக பெறல. ஆக அது ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அப்படி கடந்த கால அரசும் இல்லை, இப்போ இருக்கின்ற அரசும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள்
பல திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படியே கொண்டாந்துட்டாங்க. விலையில்லா கறவை மாடு ஆடுகள் திட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு காவல் திட்டம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதையெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்த திட்டத்தை தான் அதுக்கு ஒரு பெயரை சொல்லி அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. சார் இன்னும் பல திட்டங்க, நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏன் நிதி ஒதுக்கீடுல எவ்வளவு போராடணும். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுல அதை அறிவிச்சாங்க. அறிவிச்ச பிறகு 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசாங்கம் அதற்காக 11,250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த கால அரசு அதை நீர்வளத்துறை இதில் வந்து மானிய கோரிக்கையில் அதில் திட்டத்தை கொண்டாந்து அறிவிச்சாங்க. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60%. அதை காண்பிக்கவே இல்லை. எவ்வளோ அருமையான திட்டம். மாசுபட்ட நீர் நதியில் கலக்கக்கூடாது. மேட்டூர் அணை திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி ஆற்றில் விழுவது. பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் மற்றும் ஓடையிலிருந்து வருகின்ற நீர்களெல்லாம் அதை சுத்தப்படுத்தி அந்த நதியிலே விடுவது, ஓடையிலே விட்டு காவிரியிலே கலக்கின்ற பொழுது சுத்தமான நீர் மக்களுக்கு குடிநீர் சுத்தமான கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதுவும் இடம்பெறல. நிறைய லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆட்சியும் சரி உங்க ஆட்சியும் சரி நிறைய செயல்படுத்துறதுல தவறான எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு லீக்கேஜ் அடைப்பீங்க? லீக்கேஜ்னு சொல்லித்தான் மக்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய லீக்கேஜ் எங்க இருக்குது? ஏன் 5 ஆண்டு காலம் அதே லீக்கேஜ் தான் அடைக்கணும்னு அவர் சொன்னாங்க. இப்போ இந்த அரசாங்கமும் அதே பின்பற்றி லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்றாங்க. எந்தெந்த வகையில் லீக்கேஜ் இருக்கு என்பதை அறிவிக்கலையே, அறிவிக்க வேணுமில்ல. இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக அதே அதிகாரி தான் இருக்கிறாங்க. ஏன் அது அதிகாரிகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறையில் எந்தெந்த வருமானத்தில் எந்தெந்த வரி வருவாயில் லீக்கேஜ் இருக்குன்னு தெரிவிக்க வேணுமில்ல. அப்போ லீக்கேஜ் இருந்ததால எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வருவாய் வரும், அதுக்கு எப்படி திட்டத்தில் திட்டம்னு செயல்பட முடியும்? ஒன்றுமே சொல்லாத அவர் பாட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாது என்று சொல்றாரு. ஆயில சொல்லி என்ன பண்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்காக எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம் நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா இன்றைக்கு காவிரி நதிநீரை பிரிச்சதுக்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது மத்திய அரசு. அப்போ நாங்கள் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசோட கூட்டணி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட கூட்டணியெல்லாம் பார்க்கல. மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயியுடைய நலன் சார்ந்தது, தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்ற காரணத்திற்காக 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தையே முடக்கணுங்க. அப்படி வரலாற்றை நாங்கள் படித்தோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை கூட இவர்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குது. வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கால சூழலில் வெற்றி பெற்றுட்டாங்க, அதையே அவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பட்ஜெட் மூலமாக மக்கள் உணர்வார்கள். இந்த பட்ஜெட்டில் வெளியே வந்திருக்குல்ல, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு மக்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்த பிறகு அடுத்த தேர்தலில் உரிய முடிவு எடுப்பார். அதிமுகவும் திமுகவும் அதிக கடன் சுமையை மாநிலத்தின் மீது ஏற்படுத்திட்டாங்க. அதனால பெரிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியல. நிதி ஆதாரத்தை வலுப்படுத்தி தான் செயல்படுத்தும் சொல்றாங்க. எங்க நிதி ஆதாரத்தை தள்ளுபடி? நீங்க தான் 1,27,7 கோடி நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. நிதி பற்றாக்குறை 56 இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? அதிமுக ஆட்சியில் ஒன்றும் கடன் அதிகமாகலையே. ஏங்க வருவாயே இல்லாத ஆட்சி செய்த அரசாங்கங்க. அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாதம் உணவுப் பொருட்கள் விலையில்லாமல் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா கொடுத்தோம். சென்னையில் மீண்டும் 1000 ரூபா கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு சிகிச்சை பெறுவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதோட கொரோனா காலத்தில் அந்த மருத்துவ மனையில் இருக்கிற கட்டமைப்பெல்லாம் சீர் பண்ணோம். அது இல்லாத பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தோம். வருமானமே இல்லாத காலத்தில் கூட நல்லா சிந்திச்சு பாருங்க. அதோட ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 27 பாலிடெக்னிக் கல்லூரி,
4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்து அவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறேங்க. கடந்த கால ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? 6 மாவட்டத்தை புதுசாக உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு பாலங்கள், சாலைகள், தடுப்பணைகள் எல்லாமே எங்களுடைய ஆட்சியில் அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனை. அவ்வளவு செஞ்சுதான் 3,85,000 கோடி வருமானமே ஒரு வருஷம் இல்லாத கூடுதல் செலவு 40,000 கோடி கொரோனாவுக்கு. இவ்வளவு இருந்துதாங்க இவ்வளவு செலவு. திமுக ஆட்சியில் என்ன இருந்தது? ஒன்றுமே வரலையே. இடையில புயல் வேற, கஜா புயல் வேற, வறட்சி வேற. இவ்வளவும் நாங்கள் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இந்திய அளவில் ஒரு மாநிலத்தில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே மாநிலம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம். 2 முறை கிட்டத்தட்ட சுமார் 18,000 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தமிழக வெற்றி கழகம் விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் வைக்க பயிர்க்கடன் தள்ளுபடினாங்க, தள்ளுபடி செய்யலையே முழுசும். அதுக்கு மாறாகத்தானே வெளியிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் கைது செய்யும்போது செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை கைது செய்யும்போது செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. திமுகவினர் செய்தியாளர்களை தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலையில் எப்படி ஆனதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு முழுமையாக தெரியல. தெரிஞ்சால் நான் முழுமையான பதில் தரேன். ஓவராலாக கொடுக்கணும்னா 0 கொடுக்கலாம். அவ்வளோதான் கொடுக்க முடியும். இதில் என்ன இருக்குது பட்ஜெட்டில்? நீங்கள் அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.